சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த வண்ணமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுமா அல்லது மேலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விமானங்கள் தரையிறங்க முடியுமா என்பதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. விமானத்தில் பயணிப்பவர்களின் நிலையும் தற்போது அந்த கேள்வியில்தான் இருக்கிறது. இந்த சூழல் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், உங்கள் விவரம். கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன், சென்னை விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தரையிறங்க முடியாமல் வானில் 8 விமானங்கள் வட்டமடித்து வருவதால் பதற்றமான சூழ்நிலையானது நிலவி வருகிறது. அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் காலை முதல் வெயிலின் தாக்கமாக அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் மாலை முதல் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யும் சூழலானது உருவாகி சாரல் மழை பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் விமானங்கள் தரையிறக்க முடியாமல் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்னாவில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானமும், அதே போன்று டெல்லியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானம், பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானம், கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த விமானமும், அதே போன்று துர்கார் போரில் இருந்து சென்னைக்கு விமானமும், இந்தூரில் இருந்து சென்னை விமானமும், ஹைதராபாத்தில் இருந்து சென்னை விமானமும், கொல்கத்தாவில் இருந்து சென்னை விமானம் என 8 இண்டிகோ பயணிகள் விமானம் தற்போது வானில் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விமானமும் சுமார் 15 நிமிடங்களில் இருந்து 30 நிமிடங்களுக்கு மேலாக வானில் வட்டம் அடித்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் திடீரென சாலை மழையும் பெய்து வருவதால் தரையிறக்குவதில் ஓடுதளத்தில் ஈரப்பன்மை தன்மையானது அதிகரித்து இருப்பதால் தரையிறக்க தாமதமாக ஆகும் என்று விமானத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விமானங்கள் தரையிறக்கும் பொழுது அதன் வேகத்தையும் உயரத்தையும் குறைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் தரையிறக்குவதில் தாமதமானது ஆகும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று புறப்படும் விமானம் தனது வேகத்தை அதிகரித்து செல்ல இருப்பதால் அதற்கு எவ்வித பாதிப்பில்லாமல் புறப்படும் விமானம் வழக்கம் போல இயங்கி வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். ஓடுபாதை தன்மை மற்றும் காற்றின் வேகத்தை பொறுத்த மட்டிலே விமானங்கள் தரையிறக்க முடியும் என்று தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன்.